இப்படி அடிக்கிற வெயிலில் தார் ரோட்டில் தூங்குறிய உடம்பு உனக்கு சுடலை? இப்படி படுத்துருக்கிய, வண்டியெல்லாம் போகுது, எவ்வளோ காரு நிறைய எவ்வளோ காரு போகுது வருது. இது ஒரு ரயில்வே ஸ்டேஷனு. இங்கே நடு ரோட்டில் இப்படி இந்த காரெல்லாம் ஏதாவது ஒரு காரை ரிவேர்ஸ் எடுத்தாங்கன்னா நீ என்ன ஆகுவ? அப்புறம் நீ அம்மா அப்பான்னு கத்துனாலும் வருமா? இது இப்போ உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியும். அப்புறம் காலில் நீ நொண்டிக்கிட்டு தான் அலையணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏய், புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? புரியுதா இல்லையா பப்பு? நான் சொல்கிறேன்னு புரியுதா இல்லையா உனக்கு? ஏய், புரியுதா இல்லையா? கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறியா நீ? ரோட்டில் படுத்துருக்கியே, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவ நீ? ஓகே தான், அதாவது உனக்கு வெயிலுக்கு இந்த குளிருக்கு நேரத்தில் வெயிலுக்கு தர சூடாக இருக்குது, நல்லா உனக்கே படுத்துருக்க. பின்னாடி ஏதாவது ஒரு வண்டி வந்து ஏறினுச்சுன்னா என்ன பண்ணுவ? எந்திரி சொல்கிற. ஏய் பப்பே, எந்திரி எந்திரி எந்திரி. அப்போ இதில் வேறு நெளிப்பு வேறு, உடல் நெளிப்பு வேறு. திருப்பி ஆடா உங்கள் அக்கா மக்கா ஆடா. என்னங்கடா இது? என்ன ஸ்கூல் பிள்ளைய எழுப்புற மாதிரி எழுப்ப வேண்டியதாக இருக்கும் ஒன்று? ஏய் பப்பே, எந்திரி 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 எந்திரின்னு சொல்கிறேன்ல, எந்திரி போடு, போய் ஓரமாக போய் படு அங்கே. வணக்கம் 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 வணக்கம். அப்பாடா, சரி அப்படி போய் நிழலில் படு, ஓரமாக படு. போ 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 அங்கே போ அங்கே போ அங்கே போ. போறியா? அங்கே போறியா? அங்கே போய் படு. ஏதாவது வண்டி கிண்டியை விட்டு ஏற்றிட்டாங்கன்னா அப்புறம் காலத்துக்கும் நீ பாட்டுக்கு நொண்டிகிட்டே நடக்கணும். அதெல்லாம் நமக்கு தேவையா? அதெல்லாம் நம்ம படுக்கிறது தப்பு. அப்புறம் அடுத்தவங்களை அந்த டிரைவருங்களெல்லாம் குறை சொல்லக்கூடாது. போ 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 போய் படு போ.